வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு தெரியும் யுஎஸ், சைனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து மார்க்கெட்டில் ஏகப்பட்ட 5th ஜென் ஏர்கிராஃப்ட்ஸை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி. இப்போ யுஎஸோட ஏர்கிராஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா F-35. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் Su-57, Su-75 ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் சீனர்கள் J-31 அப்படின்ற விமானத்தை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற ஃப்யூச்சரில் உருவாக்க போகிற இந்த 5th ஜென் ஏர்கிராஃப்டோட மார்க்கெட்டை டாமினேட் பண்ண போகிறது யார் அப்படின்றது தான். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரஷ்யன்ஸ் ஏர்கிராஃப்ட் மார்க்கெட்டை நல்லாவே டாமினேட் பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ யூஎஸ் பக்கம் அது போயிடுச்சு. இப்போ அது சீனா பக்கம் வருமா அப்படின்றது தான். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல பொதுவாகவே ஏர்கிராஃப்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட 4th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை நீங்கள் கொஞ்சம் உத்து பாருங்களேன். அந்த 4th ஜென்னில் ஒரு கண்ட்ரி ஒரு ஏர்கிராஃப்டை உருவாக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு லைனில் வந்து அந்த ஏர்கிராஃப்ட்டு எல்லா விமானங்களையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் மேஜராக எந்த ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கல் ப்ராப்ளமும் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு F-16 எடுத்துக்கோங்க, F-15, ரஃபேலு, யூரோஃபைட்டர், டைஃபூனு, ரஷ்யாவோட ஃப்ளாங்கர் விமானங்கள், ஏன் சீனாவோட J-10 கூட எடுத்துக்கோங்களேன். இந்த எல்லா ஏர்கிராஃப்ட்ஸும் ஒரு கிளாஸில் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய இஷ்யூஸ் எதுவும் இந்த விமானங்களில் இருக்காது. ஸோ இந்த 4th ஜென்னுக்கு அப்புறமா உருவாக்கப்படுற 5ஆம் ஜெனரேஷன் விமானங்களை கொஞ்சம் பாருங்களேன். F-35 இருக்குது, F-22 இருக்குது, Su-57 இருக்குது, J-20 இருக்குது. இந்த 4 விமானங்களுமே மேஜராக பெரிய பெரிய பிரச்சனைகளை உள்ளடக்கி இருக்குது. உதாரணத்துக்கு F-22லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டெல்த் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது F-22 ராப்டர் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஏவியானிக்ஸ் கொஞ்சம் பழசாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய என்ஜின் வந்து 2D த்ரஸ்ட் வெக்டரிங் அண்ட் நிறையவே பவரை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த விமானத்தோட ரேஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆக்டிவ் காம்பேட்டில் இந்த விமானத்தை பயன்படுத்துறதுல ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இதுக்கடுத்து F-35 பக்கம் வரலாம். இந்த F-35 தான் காமனாக குளோபல் லெவலில் நிறைய நாடுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம். பேட்டன் விட்னி சிங்கிள் இன்ஜினை கொண்ட இந்த விமானத்தால் அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த த்ரஸ்ட்டை வச்சு இந்த விமானத்தை மார்க் 1.6, 1.8 அப்படின்ற வேகத்தில் பயணிக்க வைக்க முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கில் டேமேஜஸ் ஏற்படுது அப்படின்ற காரணத்தினால இந்த விமானத்தோட அந்த ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்துறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ். ஆஃப்டர் பர்னரை எமர்ஜென்சியில் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அங்கே இருக்கிற பைலட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை தாண்டி F-35ல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளமை பற்றி நான் சொல்கிறேன்னே. ஃபுல் கிளாஸ் காக்பிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, விமானத்தில் ஏகப்பட்ட கேஜஸ் இருக்கும். ஃபியூயல் கேஜ் இருக்கும், என்ஜினை பற்றி ஒரு கேஜ் இருக்கும், ஆல்டிடியூட் கேஜ் இருக்கும், ஏர் ஸ்பீட் கேஜ் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட கேஜஸ் வந்து கொசன்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கிளாஸ் டிசைனில் கொண்டு வந்து அதில் டிஜிட்டலாக இந்த வேல்யூஸை கொண்டு வரது தான் கிளாஸ் காக்பிட் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த கிளாஸ் காக்பிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பைலட்டுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சிம்பிளிஃபைடாக காட்டும். ஸோ பைலட் வந்து எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஈஸியாக இருக்கும் அவருக்கு ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கு. இப்போது இந்த கிளாஸ் காக்பிட்டு ப்ளஸ் பட்டன் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த F-35ல் அமெரிக்கன்ஸ் வந்து வித்தியாசமாக ஒன்று பண்ணாங்க. கிளாஸ் காக்பிட் ப்ளஸ் டச் ஸ்க்ரீன் நேவிகேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த டச் ஸ்க்ரீனை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பட்டனை யூஸ் பண்ணுறத விட டச் ஸ்க்ரீனை வச்சு டேரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி கையில் நீங்கள் க்ளவுஸ் போட்டாலும் சரி, க்ளவுஸ் போடாதனாலும் சரி, டச் ஸ்க்ரீன் வந்து வேலை செய்யும். ஏன்னா இவங்களோடது இன்ஃப்ராரெட் பீமை பயன்படுத்துது. ஸோ இப்படி இந்த டச் ஸ்க்ரீன் தொழில்நுட்பத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இன்னொரு சைடு ஒரு மேஜரான பிரச்சனை வருது. இது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்மள நிறைய பேர் கார் ஓட்டியிருப்போம். அப்படி கார் ஓட்டுறப்ப நமக்கு ஏசியோட அந்த த்ரோவை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும், இல்லை வால்யூமை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் நம்ம அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே டேஷ்போர்டை தடவுறப்ப கரெக்டாக அந்த பட்டன் நம்ம கைக்கு வரும். அந்த பட்டன் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை கூட்டவோ குறைக்கவோ செய்வோம். இப்படி நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரோடை பார்க்காம அந்த டேஷ்போர்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. காரணம், நம்ம கையை வச்சு அந்த பட்டன்ஸை ஃபீல் பண்ணுறோம். இப்போது இதே மாதிரி ஃபைட்டர் ஜெட் பைலட்டு ஒரு ஆக்டிவ் காம்பேட்டில் இருக்கிறப்ப, சப்போஸ் அவர் அந்த கேஜஸை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஜாய்ஸ்டிக்கில் இருக்கிற பட்டனை வச்சு கையை வச்சு ஃபீல் பண்ணியே ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும், அவர் எதிரிகளை பார்த்துக்கிட்டே. ஆனால் இந்த டச் ஸ்க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்து டேஷ்போர்டை பார்த்து தான் ஆகணும். பார்த்தா மட்டும்தான் உங்களால் அதை நேவிகேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்போ முன்னாடி இருக்க எதிரியை நீங்கள் பார்க்காம போயிடுவீங்க. உங்களோட கவனம் வந்து சிதறும் அந்த இடத்துல.
ஸோ இப்படி F-35ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மேஜரான ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான். ஏகப்பட்ட சிஸ்டம்ஸை இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதுனால அடிக்கடி நிறைய சிஸ்டம்ஸ் ரிப்பேர் ஆகுது. நீங்கள் ஒரு 100 F-35 வாங்கினீங்கன்னா அதில் ஒரே நேரத்தில் உங்களால் 70லேருந்து 65 F-35 விமானங்களை மட்டும்தான் ஆப்ரேஷனலாக வச்சுக்க முடியும். மிச்சம் 35-30 விமானங்கள் வந்து உங்களுக்கு ஹேங்கரில் ஏதாவது ஒரு ரிப்பேரோட நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ இது F-35 ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு. இதை தாண்டி Su-57ல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த ப்ராப்ளமும் அவங்க சொல்லலை. காரணம் அந்த விமானம் அதிகமாக இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணப்படலை. அது இன்னும் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டால் தான் அதில் இருக்கிற பிரச்சனைகளும் நமக்கு தெரிய வரும். J-20ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விமானம் வந்து சுப்பீரியரான ஸ்டெல்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த J-20க்கு ஒரு ப்ராப்பரான என்ஜினை இப்போ வரைக்கும் சீனர்களால் கொடுக்க முடியல. ஸோ எல்லா 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்டும் எடுத்துக்கோங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிமிட்டடான பெய்லோட் கெப்பாசிட்டி, எக்ஸ்டர்னலாக பெய்லோட் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே எக்ஸ்டர்னலாக வச்சாலும் 4th ஜென் அளவுக்கு இதால் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ 5th ஜென் அப்படின்னு சொல்லக்கூடியது உலக நாடுகள் என்ன தான் உருவாக்கணும் முயற்சி பண்ணாலும் அந்த 5th ஜென் தொழில்நுட்பமே இன்னும் வந்து ரீஃபைண்ட் ஆகலை. அது ரீஃபைண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய 5th ஜென்னே ரீஃபைண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க 6th ஜென்னுக்கு போயிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ குளோபல் லெவலில் யார் டாமினேட் பண்ண போகிறா 5th ஜென் மார்க்கெட்டை அப்படின்ற இந்த கேள்வி வந்து வருது. இதுக்கு முன்னாடி யூஎஸால் மட்டும்தான் 5th ஜென் ஏர்க்ராஃப்டை உருவாக்க முடியும்னு இருந்துச்சு. பட் அது இப்போ மாறி இருக்குது. ரஷ்யன்ஸ் அப்புறம் சீனர்கள் 2 பேருமே 2 புதிய விமானங்களை உருவாக்குறதுல இறங்கியிருக்காங்க. ஒன்று Su-75, இன்னொன்று J-31. இப்போதைக்கு காம்படிஷனே யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குளோபல் 5th ஜென் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறதுக்கு ரஷ்யன்ஸுக்கும் சீனர்களுக்கும் தான். ஏன்னா அமெரிக்க போர் விமானங்கள் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. இந்த காசை கொடுக்கக்கூடிய நாடுகள், சில நாடுகள் தயாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விமானத்தை அமெரிக்கன்ஸ் விற்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாலிட்டிக்ஸும் பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வியட்நாம் மாதிரியான நாடுகள், 2ஆம் 3ஆம் உலக நாடுகள் ஒரு 5th ஜென் ஏர்க்ராஃப்டை வாங்கணும் அப்படின்னா அது ஒன்று ரஷ்ய விமானமாக இருக்கும், இல்லை சீன விமானமாக தான் இருக்கும். ஸோ இந்த 2 விமானங்கள் எப்படி கம்பேர் ஆகுது அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் Su-75வே ரஷ்யன்ஸ் வந்து அன்வேல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மாடலை அன்வேல் பண்ணுறாங்க. அந்த மாடலை பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. அதில் இருக்கிற சிங்கிள் என்ஜினாக இருக்கட்டும், ஷெவர்டு நாசலாக இருக்கட்டும், அதோட டிசைனாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸை அதில் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விமானத்தை அவங்க இன்னும் ப்ரோட்டோடைப் பொசிஷனுக்கு கொண்டு போகலை. அது கொண்டு போகிறதுக்கும் இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பார்க்குறதுக்கும் இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்கிறப்ப சீனர்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட J-31 அப்படின்ற இந்த விமானத்தை ஏற்கனவே பறக்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சீனாவில் ப்ரைமரியாக அவங்க பயன்படுத்துகிறது J-20 அப்படின்ற விமானம் தான். இந்த J-20 விமானம் அவங்களோட ஏர்ஃபோர்ஸுக்குன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விமானத்தை அவங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க F-22 ராப்டர் மாதிரி. ஆனால் அவங்க J-31 அப்படின்ற இந்த விமானத்தை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்நாட்டில் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. J-31 வந்து அவங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு பயன்படுத்த போகிறதுல அவங்களோட நேவிக்கு தான் பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அரஸ்டிங் ஹூக்ஸும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேட்டபோல் சிஸ்டமை பயன்படுத்தக்கூடிய லேண்டிங் கியர், முன்னாடி இருக்க லேண்டிங் கியரில் இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த விமானங்களில் பார்க்கப்படுது. இதை வந்து ஃபோட்டோஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது J-31 சீனர்கள் உருவாக்கி முடிச்சிட்டாங்க. 2018லேயே இந்த விமானத்தை பறக்க வச்சும் காமிச்சிட்டாங்க. இந்த J-31 அப்படின்ற விமானம் எதுக்கு சிமிலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா F-35க்கும் F-22 ராப்டருக்கும் சிமிலராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் டெராபைட் கணக்கில் யூஎஸ் கிட்ட இருந்து சில டேட்டாஸை சீன கம்பெனிகள் மூலமாக திருடுறாங்க. இதை பென்டகானே வெளியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் F-114 அப்படின்ற குளோபல் நைட் ஹாக் விமானத்தோட அந்த ஸ்டெல்த் கோட்டிங்கையும் இவங்க திருடியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட தொழில்நுட்பத்தை திருடி உருவாக்கப்பட்டது தான் இந்த J-31. இந்த J-31 என்ன தான் ப்ரோட்டோடைப் ஸ்டேஜை தாண்டினாலும் இது பறக்குது அப்படின்னாலும் இந்த விமானத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை RD-93 அப்படின்ற என்ஜின்ஸ் தான். RD-33 அப்படின்ற என்ஜின்ஸ் வந்து நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், MiG-29 விமானங்களுக்கு பயன்படுத்துறது. அதோட ஒரு அப்கிரேடட் வேரியண்ட் என்ஜினை தான் இந்த J-31க்கு சீனர்கள் பயன்படுத்த போகிறாங்க. பட் ப்ரோட்டோடைப் வேரியண்ட்டை தாண்டி ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டில் அவங்க உள்நாட்டில் தயாரிக்கிற என்ஜினை வந்து பயன்படுத்துவாங்க. பட் இந்த J-31 அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு பக்கம் ப்ராமிசிங்காக இருந்தாலும் Su-75 விட இது சீப்பாக இருக்கும்னு கருதப்படுது. ப்ளஸ் ப்ரோட்டோடைப் ஸ்டேஜையும் அது தாண்டிடுச்சு அப்படின்றப்ப மார்க்கெட்டுக்கு இப்போ புதுசாக வரப்போகிறது J-31 தான். இதுதான் இனிஷியலாக நிறைய நாடுகள்கிட்ட சேலாக போகிற விமானம்.
ஆனால் இது என்ன தான் ப்ராமிசிங்காக தெரிஞ்சாலும் இதில் இருக்கிற என்ஜின் பிரச்சனையை சீனர்கள் சால்வ் பண்ணாத வரைக்கும் இந்த விமானத்தை நம்ம பெருசாக பேச முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம் Su-75 இது ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ் இன்னும் தாண்டலை. அதோட டிசைனும் அதோட என்ஜினும் என்ன தான் ரொம்ப சிறந்ததாக தெரிஞ்சாலும் அதுவும் டிசைன் ஃபேஸை தாண்டி ப்ரோட்டோடைப் ஸ்டேஜுக்குள்ளே வந்தால் தான் அந்த விமானத்தை பற்றியும் தெரியும். ஸோ குளோபல் லெவலில் டாமினேட் பண்ண போகிற அந்த 2 விமானங்களும் சீக்கிரமாக ப்ரோட்டோடைப்புக்குள்ளே வரணும். அண்ட் அதுக்கடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய மித்த நாடுகள் எப்படி 5th ஜென் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸை வச்சு தான் இதுக்கடுத்து ஃப்யூச்சரை 5th ஜென் மார்க்கெட்டை யார் டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு நம்மளோட கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள் ஒரு ஸ்டெப்பு அஹெடாக இருக்காங்க. அந்த ஒரு ஸ்டெப்பு எப்படி வச்சுருக்காங்க, எந்த குவாலிட்டியில் வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.